அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ மஞ்சள் சாதம் செய்கிறத காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது வந்து மாசி சம்பல் செய்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீடியோ நான் தனியாக போடுறேன். இது போட்டாக்கா வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும், பெருசாகிடும். அதனால் இது வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து மஞ்சள் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் புளி சட்னியும் அரைச்சிருக்கேன், கறிவடம் சட்னியும். குழம்புலாம் இல்லாமல் இதை வச்சு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன், சாதம் செய்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் எதுக்கு எல்லாத்துக்கும் நான் போடுறேன்னாக்கா அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும், அதனால தான். அது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கேன், வெறும் ஆயிலையும் செய்யலாம். ஆயில் சூடான பிறகு வெந்தயம் ஒரு மேசக்கரண்டி போடணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது, மனம் அதிகம் நல்லாயிருக்கும். இது போட்டால் உடம்பு சூட்டெல்லாம் போய்க்கிறோம் வெந்தயம் சாப்பிட்டா. கொஞ்சம் பொரியட்டும், வெந்தயம் பொரியட்டும், மனம் வரும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இதில் வந்து நான் 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கேங்க. தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன் ரெடியாக, அதை ஊற்றிக்கிட்டலாம். எப்போதும் அரிசிக்கு 1க்கு 2 தான் நம்ம தண்ணி வைக்கணும். அதே ஸ்டேஞ்சில் நம்ம வச்சுக்குவோம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி நான் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் கூட வேணாலும் கூட புழிஞ்சு வச்சுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். உப்பு போட்டுக்குவோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள் தூள் போடுறேன். இந்த மழை நேரத்தில் இது அடிக்கடி சாப்பிட்ணுங்க. சளி ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் இந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கா நல்லா குணமாயிரும். உடனே மூடி வச்சிடலாம். கொதி வந்து நம்ம அரிசி போடக்கூடாதுங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு. கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை போட்டுடணும், இல்லாட்டி மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் மழை சீசனாக இருக்குது. நம்ம சாதம் அடிக்கடி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கொதி வந்துடுச்சு, நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா மனமே அவ்வளோ நல்லா இருக்குங்க இது. சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டுடலாம். நான் பக்கத்து அடுப்பில் வைக்கிறேன். இதில் வந்து நான் கறிவடகம் சட்னி செய்ய போகிறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கறிவடகம் என்கிட்ட எப்போதும் இருக்குங்க,
இப்போதும் போட்டு வச்சுருவேன். நான் வருஷத்துக்கு ஃபுல்லாக எனக்கு வந்துடும். கறிவடம் இல்லாமல் நான் சமையலாம் பண்ண மாட்டேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கிக்குவோம். முக்கியமாக எனக்கு கறிவடம் இருக்கணுங்க எனக்கு. அப்போ தான் எனக்கு சமையல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்புல போட்டால். இப்போ ஷாப்பிங் மால்லே கிடைக்கிது கறிவடம்லாம், அது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சுட்டு வச்சுருக்கேன். தேங்காய் 4 கீற்று வச்சுருக்கேன். மிளகாவும் சுட்டு வச்சுருக்கிறேன். புளி சின்ன அளவுக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ இந்த கறிவடமாக நல்லா வதங்கின பிறகு, ஆயிலில் வதங்கின பிறகு அதை போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். கருகு விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுத்தோனையும் போட்டுக்கிட்டுலாம் அரைச்சிடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில். இப்போ சாதமும் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா பாத்தி விட்டுக்கலாம். குழம்புலாம் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. இது வந்து இந்த புளி சட்னி ஒன்றே போதும். மாசி சம்பளம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. மாசி சம்பளம் இல்லைன்னா வெறும் புளி சாதமே, புளி சட்னியே வச்சு சாப்பிட்லாம். அது ஒன்றே போதும். நாங்கள் மழை நேரம் வந்தாக்க நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள், புளி சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. கறிவேப்பிலை சட்னின்னு சொல்கிறோம், அரைச்சிட்டு வந்தாச்சு. சாதமும் ரெடியாக இருக்குது. மாசி சம்பளம் ரெடியாக இருக்குது. ரெண்டே போதும் நமக்கு, குழம்புலாம் தேவையில்லை. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.